முதலாளி முதலாளி 5 நாமினேஷனு ரொம்ப அப்படி இக்கட்டான சுச்சுவேஷன் அப்படி பிடிச்சி வச்சிருக்காங்க. வாட்ஸ் யுவர் பாயிண்ட்? எங்களை மாதிரி கண்டஸ்டன்ஸ்க்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரதான் செய்யும். பட் வி வில் ஓவர் கம். இந்த வாரம் எங்களுக்கு நிறைய அட்வைசஸ் இருக்கு. வி வில் கம் அப், வி வில் சேஞ்ச் ஆர் செல்ஃப் அண்ட் வி கேன் சி அ பிக் சேஞ்ச். அதுவும் இல்லாமல் அரோராவை பற்றி நீங்கள் இப்படி தப்பாக பேசுகிறது இந்த ஃபோரமில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது யாரோ உதட குவி வந்து தப்பான கண்டென்ட்னு ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கீங்க. அது இட்ஸ் அன்ஃபேர். நீங்கள் வந்து நாங்கள் ஏதாவது எங்களுக்கு தெரிஞ்சது செய்யணுன்றதுக்காக வந்தால் எங்களை திறமையை காட்ட சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு எது திறமைன்னு இது வரைக்கும் காமிச்சோமோ அதையே தான் நாங்கள் இங்கே காமிக்கிறோம். அதை எப்படி நீங்கள் விமர்சனமாக வைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. திறமைன்றது நீங்கள் பார்க்குறது இல்லை, நாங்கள் பண்ணுறது. நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு திறமையை நாங்கள் என்ன எப்படி காட்டுறதுன்னா எங்களுக்கு ஒன்றும் புரியல. எங்களை எந்த அடிப்படையில் எடுத்தாங்களோ அதை அடிப்படையான திறமையை நாங்கள் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையே நீங்கள் கேள்வியாக வச்சிங்கன்னா, அது ஒரு ப்ரோமோ வச்சிங்கன்னா இட்ஸ் நாட் ஃபேர். சாரி சார், நான் அதை ரசிக்க கத்துக்கிறேன் சார். சாரி முதலாளி, இந்த வீன்னு பேசுறீங்களே, வி வில் கம் அப் அப்படிங்கிறீங்களே, இந்த வி அதாவது சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன் ஃப்ரம் எவ்ரி சைட். அவர் எல்லாருக்கும் தான் சேர்த்து அட்வைஸ் பண்ணியிருக்கார். அதனால சார் லைவ் பார்த்துட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். மீ கமருதீன் பார்வதி பார்த்து சார். அதுவும் இல்லாம உங்க எல்லாரும் கண்ணுக்கும் தான் வந்து அரோராவோட கண்டென்ட் தெரியல, என் தம்பி துஷாருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவன் புடிச்சிட்டான் பாயிண்ட. எவ்வளவா இருந்தாலும் துஷாருக்கு நான் எல்லாமே தெரியுது. அரோரா அண்ட் கலை இல்லைன்னா 100% மிஸ்டர் கமருதீன் மேல டார்கெட் போகலாம். டார்கெட் போகும். நான் கொஞ்சம் ஹோல்டு விட்டுட்டாருன்னா கூட டார்கெட் போகும். சரி, நான் இவன் நிறைய பேர் இதுல வேற நான் கமருதனுக்காக சப்போர்ட் வேற பண்ணி பேசுறேன்னு நினைக்கிறாங்க. நான் ஆக்சுவலா கமருதனுடைய ஆக்ஷன்ஸை எதையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணல. பட் என்னுடைய அப்சர்வேஷன் ரொம்ப சிம்பிள். அதாவது அவனுக்கு சென்ஸா பேச தெரியல, அவனுக்கு கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியல. ரெண்டாவது, அவனுக்கு சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ல கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன்ல எடுத்து வச்சு பேச தெரில. ஒருத்தங்களுக்கு சப்போர்ட்டுக்கு போறோம்னா அதுல யார் பக்கம் நியாயம்னு ஜட்ஜ்மெண்டல் இல்லை. ஆனா இந்த மொத்த ஷோலயே ஃபேக்கா இல்லாத ஒரே ஆள் அவன் தான். அவன் சுத்தமா ஃபேக்கா இல்லை. அதான் அவன் ஒன்று பண்றான். அவன் பண்றது அவனை காப்பாத்துமான்னு அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அது வெளியில வந்தா அது எந்த அளவுக்கு அவனுக்கு கிரிப்பா இருக்குன்றது தெரியல. பட் இது வந்து ஷோ பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ அக்லியா இருக்கும் அப்படின்றது அவனே வந்து அவன் கேமை பார்க்கும் பொழுது அதை பார்த்து புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு கிரிட்டிசிசம்குள்ள வரும்பொழுது தான் அது புரிஞ்சுக்க முடியுமே தவிர, இன்னும் ஒரு தடவை டெம்பரமெண்ட் மாறி அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆகி இல்லை ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு கமருதன் தான் ஒரு கோர் பாயிண்ட்ல பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இஃப் நாட் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஆஃப் பிஹேவியர் இதில் காமிக்கலனா. இன்னொன்னு, இந்த டாஸ்கோட பேரை பாத்தீங்களா? வாட் ஆர் தே ட்ரைங் டு டூன்னு. ஆக்சுவலி இந்த டாஸ்க் ப்ரோமோ 3 பாத்தீங்களா? ப்ரோமோ இந்த இதுங்களா, இந்த பொருட்களை கொடுத்துட சொல்லி அதா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து உங்க அடையாளத்தை வந்து நீங்க திருப்பி இது ரீகெயின் பண்ணணும்ன்றாங்க. அது என்ன பயங்கர டஃப்பா இருக்குமா? இல்ல கண்டிப்பா இருக்கும். இவங்க இங்க வந்து ஒரு மாதிரி இவங்க என்ன பண்றாங்க தெரியாது. ஓகே, இதோடைய காம்படிட்டிவ்னஸே அதுதானே. இவங்க வந்து ஒரு மாதிரி அலங்காரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அடி மடியிலேயே கை வைக்கிற மாதிரி அது அங்க கை வச்சுட்டா அவ்வளவுதான். இட் வில் பி அ பிக் சேலஞ்ச்ல. ரேஷன் சாப்பாடை கூட கஸ்டமைஸ் பண்ணி இருந்துருவாங்க. இந்த மேட்டரை கை வச்சா இட் வில் கிரியேட் மோர் ப்ரெஷர்ல. ஆனா சார், அது கடந்த 2 வாரமா பாத்தீங்கன்னா, ஈவன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே பிரசன்டேஷன் அந்த அளவுக்கு இல்லையே. இல்ல பிரசன்டேஷன் நீடா பார்க்க வேணாம். அது அவங்களுக்கு வந்து
அது என்ன பயங்கர டஃப்பா இருக்குமா? இல்ல இல்ல they கண்டிப்பா literally இருக்கும். taken all your shoes? இவங்க இவங்க இங்க இங்க வந்து ஒரு மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியாது. ஓகே. இதோடைய காம்படிட்டிவ்னஸே அதுதானே. இவங்க வந்து ஒரு மாதிரி அலங்காரமா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அடி மடியிலேயே கை வைக்கிற மாதிரி அது அங்க கை வச்சுட்டா அவ்வளவுதான். இட் வில் பி a பிக் சேலஞ்ச்ல. ரேஷன் சாப்பாடை கூட கஸ்டமைஸ் பண்ணி இருந்துருவாங்க. இந்த மேட்டரை கை வச்சா இட் வில் கிரியேட் மோர் ப்ரெஷர்ல. ஆனா சார் அது கடந்த 2 வாரமா பாத்தீங்கன்னா ஈவன் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருமே பிரசன்டேஷன் அந்த அளவுக்கு இல்லையே. இல்ல ஒரு நீங்க அது சிலர்லாம் பிரசன்டேஷன் நீடா பார்க்க வேணாம். அது அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அப்பீலிங்கா இருக்கு அப்படின்றது. இப்போ போன சீசன் வரைக்கும் பார்த்தீங்களா, மெஜாரிட்டி ஆஃப் கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு மாதிரி டிவி ஃபேம் ப்ளஸ் மீடியா ஃபேம்க்கான அந்த இது இருக்கிறதுனால அவங்களுக்கு இருக்கிற அந்த ஐடியல் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஆஃப் ரீல் இல்லை இந்த மாதிரியா வேலை தான் இருந்திருக்காங்க. ஸோ ப்ரெசன்டேஷனை தாண்டி ஒரு பாயிண்ட் என்னன்னா, இதுதான் அவங்களுடைய அசர்ட்னு நினைக்கக்கூடிய அந்த அசர்ட் கை விட்டு போயிடுச்சுன்னா தே வில் ஹேவ் அங்கே என்ன வச்சுக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய பெர்ஃப்யூம் ஸ்ப்ரே அண்ட் whatever த காஸ்டியூம்ஸ், இது 3 தான் உங்களோட அசர்ட். வேற அங்கே ஆமா உள்ள வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு வேற எதுவுமே கிடையாது. இந்த அசர்ட்டை ரீடைன் பண்ணணுன்றதுக்கு ஒரு பெரிய டிஃப் இருக்கும். ஓகே ஓகே சார். ஒரு நிமிஷம் தாத்தா அண்ட்ரைஸ் பண்ணியிருந்தார். தாத்தா சொல்லுங்க தாத்தா. இது தாத்தா மலையாளத்துல சீசன் 7 இப்போ ஓடிட்டு இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் இதான். இதுல ஓ என்னெல்லாம் ஆகும்னா, ஏழிண்ட பனி அதுக்கு பேரு. முதல்ல வந்த அன்னைக்கே மொத்த எல்லாரோட பிலாங்கிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வெறும் அண்டர் கார்மெண்ட்ஸ், அதுவும் ரொம்ப பர்டிகுலராக சிலர் வந்து அதை கூட டிஷர்ட் மாதிரி பயன்படுத்துவாங்கன்று அதெல்லாம் செக் பண்ணி யூனிஃபார்ம் கொடுத்துட்டாங்க எல்லாருக்கும். அதாவது ஒருத்தருக்கு ஒரு கலர் ஒரு டிசைன் அப்படின்னு. இதில் என்ன ஆகும்னா, இப்போ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இவங்க ப்ரெசன்டேஷன் பண்ணாட்டாலும் மூஞ்சிக்கு வந்து அந்த சீரம், லிப்புக்கு அந்த பாமு, இந்த மாதிரி என்னென்னவோ சிஸ்ருஷ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க. மொத்தமாக எடுத்துருவாங்க. மென்னுக்கு வந்து சிசர்ஸு, அந்த அது என்னங்க அது ரேசரு, ரேசஸ். அப்புறம் அந்த அது ஒன்று இருக்குமே எலக்ட்ரிக்கில் ஒன்று ஆமா ட்ரிம்மர், அது இது எல்லாமே போயிடும். சுத்தமாக போய் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் பேக் பண்ணி அந்த ரூம்குள்ளே வச்சிருவாங்க. அதுக்கு டாஸ்க்கு 20 செகண்ட்ஸில் அந்த டாஸ்கில் வின் பண்ண ஒரு 2 பேர் போகலாம். 10 செகண்ட் 5 செகண்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் மாற்றி அதை எடுத்துகிட்டு வரணும். வைல்ட் கார்டு வந்தோடனே அதை எடுத்துகிட்டு வரப்போ அந்த அந்த ஒரு ஒரு பேக்கெட்லேயும் ஒரு பாம் இருக்கும். பாம்னா அந்த பிக்சர் இருக்கும். அதுக்கு வந்து இவங்க வந்து ரூல்ஸ் தருவாங்க. அது என்ன பாம்பு, சின்ன பாம், பெரிய பாம், மீடியம் பாம், 3 வித பாம். இது எங்கள் சீசனில் வந்து இதை மாதிரி சொல்லலை. ஆனால் எங்களெல்லாம் வந்து கார்டன் ஏரியாவில் இருக்க சொல்லிட்டு எல்லா கதவையும் மூடிட்டு யார் யார் ரொம்ப நான் இந்த ஜுவல்லரி எனக்கு பிடிக்கும், இந்த மேக்கப் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற போது எல்லாருக்கும் ஈக்குவலாக எடுத்துருவாங்க. எனக்கிட்டக்க அவங்க எடுக்க முடிஞ்சது வெறும் துணி மட்டும்தான். அதனால் பார்த்தீங்கன்னா நான் வெறும் பாக்ஸர் ஷார்ட்டு ஒரு அரை ஸ்லீவ்லெஸ் பனியனோடையே சுற்றிட்டு இருப்பேன் பாதி நேரம். ஏன்னா வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இது மலையாளத்தில் இந்த சீசன் பண்ணதோட பக்கத்து செட்டு தானே. அதனால் இந்த இப்போ இந்த டாஸ்க் ஒன்று வச்சாங்களே இதுக்கு முன்னாடி, அதுவும் மலையாள சீசன்லேருந்து தான். ஓ ஓகே. மேஜிக் பேசுங்க. மேஜிக் அண்ட்ரைஸ் பண்ணுங்க. இமாத் ப்ரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. மேஜிக் அப்புறம் இமாத். ம். ஓகே, ஓகே. இல்ல கம்ருதீன் இன்னொரு தடவ எமோஷனலா வேர்ட் விட்டாலும் எனக்கு போறது டவுட்டோ அப்படின்ற மாரி இருக்கு. அன்லெஸ் ஆர் அன்டில் சேனல் வந்து டெசிஷன் எடுக்கிற மாரி. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் ஹெவி பிஆர் ஒர்க் இருக்கு. இப்போ கம்ருதீனோட நெகட்டிவ் இது கூட நம்ம பேசணும்னா, ஒரு போஸ்ட்டோ, ஏதோ ஒரு ட்ரோலோ அப்படி போடும்போது, அது பயங்கரமான ஒரு அட்டாக்கா இருக்கு. அதுவும் சொல்லி சொல்லி நாங்கலாம் காசு வாங்காம தான் பண்றோம் அப்படின்ற மாரி வராங்க. அஸ் இஃப் லைக் வந்து கம்ருதீன வந்து நாங்க தான் ஓன் பண்றோம். அவருக்கு நெகட்டிவா நீங்க எதுவுமே போஸ்ட் போடக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அப்படி போட்டீங்கன்னா, இந்த சீசன்ல நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்றோம்னு பார்க்குறாங்க. பார்க்கல அப்படின்னா, போன சீசன்ல யாருக்கு சப்போர்ட் பண்றோம்னா, நான் அவங்க பேர டிஃபேம் பண்ணுவேன் அப்படின்னு வந்து பெர்சனல் அட்டாக்கும் இந்த சீசன்ல தான் நான் வித்தியாசமா பார்க்குறேன். ஸோ நான் 2, 3 மெயில் கூட பார்த்தேன். அது ஆனா எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ அப்படி வந்து கம்ருதீனுக்கு ஹெவி பிஆர் ஒர்க் ஸ்டார்ட்டிங்லேயே ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதனால தான் சேனல் சப்போர்ட் பண்ணுதா சார்? அதுதான் எனக்கு டவுட்டு. பிஆர்
அதுவும் கேட் எதுனா ஸ்பெசிஃபிக்கா வந்து நாங்க காசு வாங்காம தான் பண்றோம், காசு வாங்காம தான் பண்றோம். ஒவ்வொரு ஸ்பேஸ்லயுமே போய் கூறாங்க. பர்சனலாவும் வந்து நீங்க அவங்களுக்கு நெகட்டிவா வந்து போஸ்ட் போடக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன வழியில என்னென்ன பண்ண முடியுமோ அத பண்றாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து இது ரெண்டாக பைசெக்ட் பண்ணோம்னா பிஆர் அப்படின்றது அங்கே மெஜாரிட்டியாக நெகட்டிவாக ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது, பெட்டராக ப்ரொமோட் பண்ணி கொடுக்கறது வந்து விஜய் சேதுபதி. அவரே வந்து ஒரு பெஸ்ட் பிஆராக தான் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஆக்சுவலாக சொல்லணும்னா கமருதனுக்கு அவர் வந்து இப்போ யுனானிமஸாக ஒரு ஒரு பல பேரை நல்லவனாக காமிக்கிறதுக்கு பல பேர் கெட்டதை நிறுத்திட்டு ஒருத்தனை மட்டுமே ஐ மீன் அல்டிமேட் கெட்டவனாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவனையே மார்க் பண்ணி அவனையே வந்து ரைஸ் பண்ணுறது வந்து இன் அ வே இட் வில் அட்ராக்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் இன் அ டிஃப்ரெண்ட் மைண்ட் செட். இப்போ கமருதனுக்காக பிடி ஃபீல் ஆகுது. ஸோ எல்லாருமே ஜெனரிக்காக பிஆர்னு பாட்டம் லைன் பண்ண முடியாது. பட் ஆனால் இன் அன் ஆங்கிள் நீங்கள் இன்னொரு சைடில் இவர் தப்பிச்சிருவார் அப்படின்ற அந்த கேட்டகரி இவருடைய பிஹேவியரல் சேஞ்ச் ஓவரை கரெக்டாக ஃபுட்டேஜ் அண்ட் ரெப்ரசன்டேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் சும்மா இன்னைக்கு காலையில் துஷார் கிட்ட மன்னிப்பு கேட்ட வீடியோ, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ப்ரைம் டைமில் வர ஆரம்பிக்கிறதும் அது எவ்வளவு மேக்ஸிமம் இவரோட சேஞ்ச் வந்து he is giving his best by the advice, playing subtle அப்படின்றதும் இன் டர்ம்ஸ் ஆஃப். ஆனால் இது இவன் ஆக்சுவலாக கமருதனோட ப்ராப்ளமே அவர் ஒரு பாயிண்ட்ல ஃபெரோஷியஸ் ஆகிறாரு. அந்த ஃபெரோஷியஸான சுச்சுவேஷனுக்கான டாஸ்க்ல ஏதோ ஒரு இடத்துல டிஃப் ஆயிடுச்சுன்னா அவர் ஒரு பஸ்டாக வரல. அப்போது இந்த ஓட் சிஸ்டம், பிஆர் இதெல்லாம் தாண்டி அந்த தடவை வந்து சேனல் கால் எடுக்கிற மாதிரி டெஃபினட்டாக. அப்போ ஒருவேளை இவருடைய இன்னொரு தடவை இப்போ வாட் இப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் இந்த ப்ராட்டப்போடைய அவருடைய கிளாரிஃபிகேஷன் ஒன்று கொடுத்தாரு பார்த்தீங்களா, அது எத்தனை பேர் எந்த விதத்தில் இவர் உண்மையிலேயே மீன் பண்ணது இந்த மாதிரி தான் அவர் ப்ராட்டப்பை மீன் பண்ணி சொல்கிறாரு அப்படின்னா தென் இட்ஸ் ஃபைன். அவர் மீனிங் புரியாமல் ஒரு 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 கிளாரிட்டி இல்லாமல் பேசிட்டாரு, ஸோ அதுக்காக ரியலைஸ் பண்ணிட்டாரு, மன்னிப்பு கேட்டாரு, இட்ஸ் குட். ஆர்எல்ஸ் அப்ரிங்கிங்கே கொஸ்டின் பண்ணுற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை கேள்வி கேட்குறது அட்ராஷியஸ். ஸோ இந்த மாதிரியான தொடர் வார்த்தைகளை விட்டது இந்த வீக்கில் வந்து ஒரு பயங்கர சேஞ்ச் அவர் கிரியேட் பண்ணாலும் மக்கள்கிட்டக்க ஒரு இம்பேக்ட் இருக்கும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஆதிரை மேலே இருக்கிற இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு சொல்கிறேன், ஹெவி பிஆர் இல்லை அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சு அரோரா பிஆர் இல்லை, அப்போ அரோரா உள்ளே இருக்காங்க, அரோராவுக்கு பிஆர் இருக்கிறதுனால உள்ளே இருக்காங்களா, இல்லை அரோராவை விட அனாயிங்கான ஒரு பர்சன் அவங்க வெளியில் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால் அரோரா உள்ளே இருக்காங்களான்னு நீங்கள் அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கமருதனுடைய ஸ்பேஸ் உள்ளே இருக்கிறதும் இருக்காததும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் பிஆருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே வந்து ஒரு மனுஷனை தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவனை கடைசியில் தப்பாகவே ஆக்கிடக்கூடாதுன்றதுக்காக ஒருவேளை டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டக்க நான் வந்து பெய்ட் பாட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், இல்லை பெய்டு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், ஒருவேளை அவரை ரசிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வந்து அந்த ஷேடை திருப்புறதுக்காக ஹெவியாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஓட்டுக்கு எவ்வளோ கன்வெர்ட் ஆகுதுன்றது எனக்கு வந்து இந்த சேனல் சிஸ்டமோட ஓட் மேலே 1% கூட நம்பிக்கை கிடையாது. அப்படி அந்த ஆங்கிள் இருந்து பார்க்குற என் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எடுக்கிற கால் ஓகே, இந்த வாரம் பூரா ஹி மெயின்டைன்ட் இஸ் போர்ட்ஃபோலியோ. ஸோ இவங்க இந்த கமருதன் பார்வதி பேர் போகிறது ரொம்ப முக்கியம் அண்ட் ஹீ இஸ் வெரி ஃபிசிக்கல் டாஸ்க்கு கரெக்டான ஒரு பர்சன், போகிறது ஷோக்கு போகிறது நல்லது, நம்ம சொன்னதை கேட்டார், ஹி சேஞ்ச் இஸ் பிஹேவியர் அப்படி இப்படின்னு இந்த மாதிரியான கன்சிடரேஷனில் போகிறது தான். வார்த்தையை விட்டார்னா நோ மேட்டர் வாட் நீங்கள் இந்த பர்சன்டேஜ் ஆஃப்லைன் ஓட்டு அது இது எதாக இருந்தாலும் அங்கே ஒருத்தருடைய பர்சனல் ஈகோ 100% போயிடும். அதுதான். இல்ல சார், அதான் விஜய் சேதுபதி சார் சொல்ட்டாரே சார், இன்னொரு டைம் இந்த மாரி பண்ணா நாங்க ஓட்டிங்லாம் வெயிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவரு நேத்து வார்னிங் இல்லை கிளியரா அதான் தான் சொன்னாரு. அதை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி தானே ஆகிடும். ம். இன்னொரு சார் தடவை அண்ட் எனக்கு மோரோவர் வந்து கமருதீனோட எனக்கு இருக்க ஒரு எனக்கு அவர பார்த்தாலே ஒரு பிளேயரா எனக்கு ஏன் வந்து அவர்ஷன் ஆகுது அப்டின்னா, அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு கண்ட்ரோல் கிடையாது. அவர் மேல அவர் கண்ட்ரோல் கிடையாது. அவரு வந்து ஈச் அண்ட் எவ்ரி மூவ் போய் ஒரு டிபெண்டன்சியா பாரு கூடவே இருக்காரு. அதுவும் நீங்க இன்னைக்கு இந்த போன வாரம் எண்ட்ல இருந்து இன்னைக்குலாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாரு கூட அவரு வந்து அவ்ளோ க்ளோஸா இருக்கிறது வந்து ஒரு மாரி நாசியேட்டிங்கா இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி பீப்பிள் ஃபீல் திஸ். பட் எனக்கு ரொம்ப ஒரு மாரி இருக்கு பார்க்கறதுக்கு. அது க்ளோஸ்னஸ், ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி அது ஒரு மாரி இருக்க மாரி இருக்கு.
ஒண்ணு. இன்னொன்னு வந்து பாருக்காக வந்து சம்மந்தமே இல்லாம எல்லா இடத்துலயும் போய் முட்டு குடுக்குறதும், அவருக்கும் அந்த விஷயத்துக்கும் சம்மந்தம் இல்ல. அவர் தேவையும் இல்ல. சரி அப்படியே இல்லனாலும் அங்க ஒருத்தங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே பாரு கேன் டிஃபெண்ட் ஹெர்செல்ஃப் வெரி வெல். அவங்க இன்னைக்கு இழுத்தது பூரா தேவையில்லாத உரண்ட தான் ஒண்ணு இழுத்துட்டு இருந்தாங்க. அங்க பிரவீன் கூட பேசிட்டு இருக்கும்போது, இவரு வாலண்டரியா இவர போய் அங்க ஃபோர்ஸ் பண்ணி, அந்த இடத்துல இவரு இது பண்ணி, அந்த பிரச்சனையே நான் தான் எடுத்துட்டு வந்தேன். என்னால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு அவர் ஒண்ணு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே ரொம்ப ஃபூலிஷாவும், டம்ப் மாரியும் இருக்க மாரி இருக்கு. ஸோ, அதனால எனக்கு வந்து தெரியல. இவரு வந்து ஒரு இதுக்கப்புறமும் இவர் நல்ல கன்டென்ட் குடுப்பாரு அப்படின்னு நெனச்சு, அவர மக்கள் உள்ள வைக்கணுமா? பிகாஸ் ஹி இஸ் நாட் டூயிங் எனி ஃபேவர் டூ ஹிம்செல்ஃப், நாட் டூ த புரோகிராம், நாட் டூ த சேனல். ஸோ, வை கம்ருதீன் டிசர்வ்ஸ் டு பி இன்? ஓகே. இது இது வந்து இட் இஸ் நாட் தட் என்னோட கான்வர்சேஷனை அவரை டிஃபெண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி எடுத்துடக்கூடாது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு தான் பதில் இது. ஒய் ஷுட் பி இன்னா இஃப் ஹி ப்ரூவ்ஸ் அ சேஞ்ச் கம்பேரிங் த லாஸ்ட் 3 வீக்ஸ், அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அவர் உள்ளே இருக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. இன்னொன்று, நம்ம எல்லாம் வெளியில இருந்து பார்க்குற கம்ருதனோட பார்வை, கம்ருதனோட உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் இருக்கிற பார்வை வந்து நம்ம கரெக்டாக தானே இருக்கோம். ஏன் நமக்கு அகெயின்ஸ்டாகவே எல்லாருமே செயல்படுறாங்க. நம்மளை பாரு கரெக்டாக தானே புரிஞ்சுக்கிட்டார், நம்மளை வினோத் கரெக்டாக தானே புரிஞ்சுக்கிட்டார். டு அன் எக்ஸ்டென்ட் இவங்கெல்லாம் ஒன்று பண்ணுறதெல்லாம் கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க, நான் பண்ணுறதை மட்டும் இந்த இந்த தாட் ப்ராசஸ் அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கோடைய கிளாரிட்டி. இந்த கேம் ஓகே, நம்ம வந்து நமக்கு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. நம்ம யாரோட நிழல்ல இருக்கோம்னா, பாருவோட நிழல்ல நான் இருக்கேன், பாருவோட நிழல்ல இருக்கேன்னா அப்போ என் இண்டிவிஜுவாலிட்டி தெரிய மாட்டேங்குது அப்படின்னு யாராச்சும் ஒரு ரைட் அட்வைஸ் இவர் ஃபர்ஸ்ட் மற்றவங்களுக்கு அப்ரோச்சபிளாக மாறணும். யாரும் இவர் கிட்டக்க போகக்கூடிய அப்ரோச்சபிள் மைண்ட் செட். அதை தான் விஜய் சேதுபதி கூட ஒரு மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருப்பார். இவருக்காவது பார்வையாவது சண்டை போகிறதுக்கு 10 பேர் கூட ஒன்று சேர்ந்து ஒன்று கூடுறாங்க, உங்ககிட்டக்க பெருசாக வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்றது. அந்த சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் அவர் அதிகம் விட்டு விட்டு தான், சரி இவங்கிட்டக்க போனால் இந்த மாதிரி தேவையில்லாத நம்மளோட ரெஸ்பெக்டோ சேர்ந்து போயிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோ இல்லை ஒரு விதமான இம்ப்ரெஷனோ உள்ளுக்குள்ளேயே ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. அது வெளியிலையும் ஒன்று. இப்போ ஒருத்தங்க போன வாரம் யார் எலிமினேட் ஆவாங்கன்னா, அப்போ அந்த லிஸ்ட்லேயே அத்தனை பேரும் கம்ருதன் பேரை தான் சொல்கிறாங்க. பிகாஸ் தே வாண்ட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் ஹிம் டு கெட் அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ். அப்படி இருக்கிற மைண்ட் செட்டில் இருக்க ஒரு பர்சன் அந்த அனாயிங்கை கிரியேட் சார் பண்ண பட் லாஸ்ட் வீக் அவரு நாமினேஷன்ஸ்ல இல்ல சார். அவரு இல்லை. அந்த NFP அந்த அது என்ன சொல்கிறது, whom they think ஏதோ ஒரு விஷயத்தில் எல்லாருமே மெஜாரிட்டி கம்ருதனை தான் சொன்னாங்க ஃபார் அனாயிங் சம்திங். ஏதோ ஒரு 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 பர்டிகுலர் விஷயம். அது ஐம் சாரி, நாட் ஆன் எலிமினேஷன். ஏதோ ஒரு விஷயத்துக்கு அதுக்கு எல்லாருமே கம்ருதனை தான் ஒரு நெகட்டிவ், ஐ மீன் இட் இஸ் நெகட்டிவ்லி அஃபண்டட் ஃபார் ஹிம். அது ஸோ முதல்ல அங்கே ஒரு இம்பேக்ட், ஒரு இமேஜ் வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, உள்ளுக்குள்ளேயே அவருக்கு நிறைய ஒர்க் இருக்குது அதை சேஞ்ச் பண்ண. அந்த சேஞ்சை காமிச்சிட்டாங்கன்னா மேனேஜ்மெண்ட் அண்ட் சேனல் டீமுக்கு வந்து அது ஒரு பெரிய வெற்றியாக தான் பார்ப்பாங்க. ஓகே, அந்த வெற்றியை மோட்டிவேட் பண்ணி ஓகே இந்த இந்த ஒரு பர்சன் மட்டும்தான் சபரி மாதிரி நடிக்காம, இல்லை விக்ரம் மாதிரி நடிக்காம, இல்லை மற்றவங்க மாதிரி நடிக்காம, ஒரு இமேஜ் ஃபியர் இல்லாமல் உடச்சி பேசுகிறாப்புல. ஸோ இவர் சேஞ்ச் ஆகி ப்ராப்பரான கரெக்ட்ஸில் வேலிடான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கேம், அதாவது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு பார்வதி தேவையில்லை, என் கேமுக்கு நான் தான், பார்வதியால் சொல்ல முடியுது, எனக்கு யாரும் தேவையில்லைன்றத ஏன் நம்மளால் சொல்ல முடியல அப்படின்ற அந்த அளவுக்கு ஒரு சிந்தனை ப்ராசஸ் வந்தால் பரவாயில்ல. அவர் அட் டைம்ஸ் வந்து வேதாளம் முருங்கமரம் ஏற மாதிரி, நான் யார் நம்பி இல்லை, நான் கிளம்புறேன், நான் வெளில போகிறேன், நான் அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் நான் போய் நான் சோத்து பிச்சை எடுக்க போகிறேன் அப்படி இப்படின்னு இந்த அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ப்ரெஷரில் டைலமா ஆஃப் தாட்ஸில் மறுபடியும் அவர் ஒன்று புலம்பிக்கிட்டே இருக்காரு பாருங்க. இந்த சேஞ்ச் அங்கே வந்து இன் அ பிகர் வே இட் ஹாஸ் டு அவங்க கண்டிப்பாக மாறணும். சார் அது இல்லாம அப்படி நான் இன்னைக்கு லைவ்ல பார்த்த வரைக்கும் எனக்கு வந்து பாரு வந்து ஒரு விஷயத்த பத்தி அவர்கிட்ட புலம்புனா உடனே வந்து அந்த அதை போய் கேட்கணும் இல்ல. ஆனா உடனே என்ன பண்றாருன்னா பிரவீன் கிட்ட அதை வச்சு ஒரு பிரச்சனையை ஸ்டார்ட் பண்றாரு. பிரவீன் எக்ஸ்பிளைன் பண்றாரு, அது அப்படி இல்ல இது இப்படி இல்ல அப்படின்னா அந்த எக்ஸ்பிளனேஷனை கேட்க மாட்றாரு. அண்ட் ஐ திங்க் இதுதான் அவர் லாஸ்ட் வீக் அணிக்கிட்டுமே பண்ணாரு. அப்போ நான் வந்து ரொம்ப லைவ் பார்க்கறதுனால தெரியல. பட் ஆனா இப்ப பார்க்கும்போது அது நிஜமாலுமே இரிட்டேட் ஆகுது. அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் ஏன் அவர்கிட்ட பேச மாட்டேன்றாங்கன்னா அவருக்கு அந்த ஜென்ரலாக புரிதல் இல்ல. இரிட்டேட்டடான பர்சன் தானுங்க. ஜென்ரலாக இரிட்டேட்டான இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணிட்டாரு இல்லைங்க. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஒருத்தங்களை ஒன்ஸ் பிடிக்கலனா திருப்பி பிடிக்க வைக்கிறதுக்கான அவரே தான் அதை ஏர்ன் பண்ணணும். அவரு அந்த அதுக்கான earn- புரிதலே இல்லாம இருக்காரு சார். இவ்ளோ ஹிண்ட் கிடைச்சும் we need இன்னைக்கு to அது give a space ல வாங்கின அடியும் ஒன்று இருக்குல்ல.
we need to give a space. பொதுவா நீங்க பாருங்களேன், போன 8 சீசன்ல யாராச்சும் ஒருத்தன் அடி வாங்கினா அடுத்த ஒரு வாரத்துக்கு பேய் அமைதியில இருப்பான். அமைதினா அமைதி, அப்படி ஒரு அமைதியில இருப்பான், வெளியில வரவே மாட்டான். என்ன பேசினாலும் அந்த அந்த ஃபாலோயிங் வீக்ல அவ்வளோ ஒரு இந்த சீசன்ல அதெல்லாம் எல்லாரும் தொடச்சு போட்டு அடுத்த வேலையை காட்டுறாங்க. அதனால அந்த சேஞ்ச் இருக்குல்ல, அது வந்து இவர்கிட்டக்க இப்ப மாறினதுல இருந்து இன்னும் ஒரு 2 நாள்ல இன்னும் மச் பெட்டர். நீங்க வந்து கம்ருதனையே ஃபோக்கஸ் பண்ணி கேம்குள்ள போனீங்கன்னா கஷ்டம். கம்ருதனை தாண்டி கேமை பார்க்குற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல போனா மட்டும்தான் உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு அவர் மேல இருக்கிற அவர்ஷன் கம்மியாகும். ஆனா அதே ஓவரால் கேம் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்பொழுது நீங்க ஃபைனலா கமருதன் வந்து இப்ப சொன்னதுல ஏதாவது ஸ்கிப் ஆகி வேற மாதிரி பிஹேவ் பண்ணி கேம் ஆட்டார்னா அரோராவுக்கு பெரிய ஜாக்பாட் தான். அகைன் ஷி வில் ரீடைன். கலையை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் வெரி ஸ்மார்ட். அதாவது மற்றவங்களுக்கு வந்து கலை என்னடா நான் எத்தனை தடவை நாமினேட் பண்ணாலும் அவன் தப்பிச்சுக்கிட்டே இருக்கான்னு ஒரு பாயிண்ட்ல இருந்து கலையை நாமினேட் பண்றதே விட்டுருவாங்க. ஆஸ் இஃப் தே வில் திங்க் தட் கலைக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் இருக்கு போல் இருக்கு, அதனால தான் எத்தனை தடவை நாமினேட் பண்ணாலும் ஹீஸ் ஆஃப் ஒன் ட்ராக் அப்படின்ற மாதிரி. பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கமருதன் மேலே இப்போ ஒரு ஒப்பீனியன் போல் இருக்குல்ல, அதை வந்து பெருசாக இப்போ இன்னைக்கு ஒரு பெரிய பேசும் பொருளை ஆக்கி விட்டது வந்து வீக்கெண்டில் விஜய் சேதுபதி தான். இதே மாதிரி வேற யாரையாச்சும் ஒரு 2-3 பேர் அவர் நெகட்டிவ் ஷேடாக திருப்பி விட்டுருந்தாருன்னா இட் குட் ஹவ் கிவன் அ பட் ஐ திங்க் சார் ஐ கைண்ட் டிஸ்அக்ரி பிகாஸ் விஜய் சேதுபதி சார் வந்து திருப்பி விட்டார்ன்றத தாண்டி தனக்கு அந்த இடத்துல புட் அப்போ அது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டது கமருதீன் தானே சார். ஹவு கேன் வி ஜஸ்ட் பிளேம் விஜய் சேதுபதி? நான் மறுபடியும் சொல்றது, கமருதனை மட்டுமே டார்கெட் பண்ணி பண்ண விஜய் சேதுபதி சார் இன்னும் 2 பேரையும் சேர்த்து டார்கெட் பண்ணாமலே கண்டென்ட்டுக்கு தேவையான பீப்புளையும் சேர்த்து ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணியிருந்தாருன்னா இட் குட் ஹவ் பீன் இல்ல சார், நேத்து நீங்க பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து எந்திரிச்சு அந்த இடத்துல பேசுறதுனால தான் அவர் கமருதீன் அந்த இடத்துல வந்து கேள்வி கேட்க வேண்டியது இருந்தது. அந்த இடத்துல கமருதீன் மாத்தி பேசி துஷார் மாதிரி கொஞ்சம் ஆக்டிங் பண்ணது இதெல்லாம் பிட் ஓவர் த போர்ட் தான். தட் இஸ் கால்ட் அப்பான் ஹிம்செல்ஃப், நாட் ஜஸ்ட் விஜய் சேதுபதி இது பண்ணல. அவரே சொன்னாரு, நான் தனி மனிதனை தாக்க வேணாம் சொல்லிட்டு தான் நான் எல்லாருக்கும் சேர்த்து வார்னிங் கொடுத்துட்டு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு போனேன். பட் அதையும் மீறி நீங்க என்னையே கம்ப்ளைண்ட் பண்றீங்க, நான் திருப்பி உங்களை கேட்கலான்னா நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணி பிளேட்டை திருப்பி போடுறீங்க அப்படின்னு சொல்றது வந்து நியாயமா தானே சார் இருக்காது? கரெக்ட். நான் அதை டிஸ்அக்ரியே பண்ணலையே. ஆனா ஒருத்தன் பேச தெரியாத அந்த ஒரு கண்டென்ட்ல இருக்கிற எடிட்டை மட்டுமே பிடிச்சி ஒரு அந்த சண்டே எபிசோடு பூரா உங்களோட டார்கெட் ஆடியனை கமருதன் மாதிரி ஆக்குனீங்களே, இன்னும் பேச வேண்டிய பல டிஃபென்சிவ் கண்டென்ட் லைவ்ல பேசிட்டு எடிட்ல தூக்கிட்டீங்களே. இப்போ இன்னைக்கு உங்களால கமருதனை இவ்வளவு கை காமிக்க முடியும் மாதிரி என்னால ஒரு 10 பேரை காமிக்க முடியும். அந்த 10 பேரை கை காமிச்சு பேசக்கூடிய கண்டென்ட்டை கூட நீங்க பேசிடுறீங்க. அதை ஏன் எடிட்ல மாத்தி? இப்ப நான் எனக்கு என்ன கேட்கறேன்னா, நேத்திய பாயிண்ட்ல கமருதனா வாலண்டியரா வந்து பர்ச்சேஸ் பண்ணி மாட்டிக்கிட்ட அந்த கதை இவ்வளோ பிரதானமா பேசப்படுதுன்னா, ஏன்னா வீக்கெண்ட்ல சண்டே உடைய ஷோவை ஹோல்ட் பண்ணது கமருதனோட நெகட்டிவ் ஹிட்ஸ், அதை அவரவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டதா இருந்தா கூட, ஆனால் கமருதன் மட்டுமே தான் தாக்கப்பட்டார். அந்த கமருதன் மட்டுமே தான் தாக்கப்பட்டாருன்றது தான் இங்க ஒரு பாயிண்ட். இங்க நான் எனக்கு என்ன சொல்றேன்னா, திவாகருக்கு பேச கொடுத்த அந்த ஸ்பேஸ்ல திவாகர் ஒருவேளை ரொம்ப ப்ரெசன்டபிளா அவருடைய கண்டென்ட்டை கன்வே பண்ணா, தட் இஸ் நாட் தட் வினோத் இஸ் ஹேஸ் டு பி அக்யூஸ்ட். வினோத்தை வந்து அவர் பாட்டு எடுத்து வச்சு அடுக்கி அவர் பாட்டு கமருதனை பத்தி அடுக்கி எல்லாம் பயங்கரமா பேசினார். சரி, கமருதனாவது அதோட டெலிபரேட் ஹண்ட் ஜாஸ்தியா இருந்தது. வினோத்துக்கு அவ்வளோ அக்ரெசிவா ஒன்று போகுது. யாருமே அங்க இருக்கிறவங்க எழுந்துச்சு, சார் இது தொடையில படுத்திருக்கும் போது ஆரம்பிச்ச மேட்டர் இல்லை சார், இது ஒரு ஜூஸ் ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்ச லீடு. ஜூஸ் அந்த கேம் ஆரம்பிக்கும் போது 20க்கு 20 முதலையே ஒரு காலி பண்ணிட்டாரு. அந்த வெஞ்சன்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் கேம்ல வந்து பாருக்கு இத்தனை பேர் வேணாம்னா திவாகருக்கு வினோத் வேணாம், அந்த நியாயத்தெல்லாம் பேசவே இல்லை. அது மாதிரி ஒவ்வொரு நியாயத்தோட லீடு எடுத்தோம்னா அது முதல்ல ஷோவும் ரொம்ப பெருசா போகும். செகண்டு, இட் இஸ் சம்திங் லைக் கமருதனை மட்டும் டார்கெட்டடா ஒரு ஷோக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர் ஹீரோ ஆயிடுவாங்க, இல்லை நிறைய பேர் காணா போயிடுவாங்க. பட் அப்படியே ஆனா சார் கமருதீனை மட்டும் டார்கெட் பண்றாங்கன்றதே வந்து ஒரு 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 பர்செப்ஷனோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு 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 மிராஜ் மாதிரி கிரியேட் பண்ணப்படுதோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. பிகாஸ் கமருதீனை யாருமே இங்க டார்கெட் பண்ணல. கமருதீனை வந்து விஜய் சேதுபதி பண்ணக்கூடிய அளவுல அந்த இடத்துல போட்டுக்கிட்டதும் கமருதீன் தான். அதே மாதிரி லாஸ்ட் வீக்ல நடந்த சில பிரச்சனைகள் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் எல்லாமே கமருதீன் இன்வைட்டட் அப்பான் ஹிம்செல்ஃப். அவருக்கு தேவையில்லாத இடத்துல அவர் இது பண்ணாரு. சார் வீக் 1ல
வந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். அதாவது ஒரு ஒரு எல்லா மனுஷங்களையும் அவருக்கு கீழ தான் பார்க்குறாரு. அவருக்கு அப்படியான ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து கமருதீனுக்கு இருக்கு. அண்ட் அவர் வந்து திவாகர வந்து வாலண்டியராவே வந்து பண்ணிக்கிட்டே தான் இருந்தாரு. கேட்டா, "இவனெல்லாம் யார் கேட்பா? இவன்லாம் ஒரு ஆளா? நான் ஒரு எஸ்டாப்லிஷ்ட் ஆக்டர். நான் இந்த இடத்துல வந்து இருக்கேன். எனக்கு தெரியும்." அப்படின்ற மாரி சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இடத்துல வந்து பண்ணது அவர் தான். பண்ணிட்டு பின்னாடி போய் சிரிச்சுட்டு, "இதெல்லாம் வந்து எடிட்ல தூக்கிருவாங்க. அவன் நாளைக்கே நான் போய் சிரிச்சு பேசினேன்னா, அதெல்லாம் விட்டுருவாங்க." அப்படின்ற மாரி குள்ள வந்தாரு. எச்சு துப்புறது ரொம்ப தப்புன்னு சொல்ட்டாங்க. ஆனா திரும்ப திரும்ப அத பண்ணி, அவரு வந்து விஜய் சேதுபதி சார் லைட்டா சொல்றதையும் கேட்டுக்காம, அடுத்த வாரமும் கன்டின்யூ பண்ணி, இவ்வளவும் அட்டூழியம், அராஜகம் பண்ணிட்டு, ஆனா அவர் டார்கெட் ஆகுறாருன்றதே ஒரு பெர்செப்ஷனா தான் நான் ஏன் பார்க்குறேனே தவிர, இதுல ஐ ரொம்ப டோன்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டே இருக்கீங்க மேடம். இல்ல ஆக்சுவலா வாட்டர்மெலன் நான் வந்து தான் ஷோ கால் பார்க்க போனோம். செருப்புன்ற அளவுக்கு திட்டிட்டாரு. I'll just one conclude. I'm sorry, Lakshmi, to அப்படியே intervene you. கமருதீன வந்து இருங்க, நானும் ரொம்ப I'm sorry to பொறுமையா intervene. இருந்து Lakshmi, நான் ஒரு ஒரு நிமிஷம் புரியுது. ஒரு நிமிஷம் லக்ஷ்மி மாத்திடலாம், I, டாபிக் I மாத்திடலாம். understand சார் the concern, பேசுனதுக்கு Lakshmi, அப்புறமா. but just one point தான். I mean, like, I'll go for watching the show. எனக்கு ரிவ்யூ இருக்குன்றதால don't mistake me. Actually, அபி, நீங்க நான் அதாவது எப்படின்னா, இட்ஸ் யுவர் ஒப்பீனியன், ஓகேங்களா? யூ ஸ்டாண்ட் பை தட் அண்ட் ஐ அக்ரி டு த பாயிண்ட்ஸ் வாட் யூ டிஸ்கிரைப்ட் ஆன் த பாயிண்ட் ஆஃப் கம்ருதீன். பட் த ஃபேக்ட் இஸ், ஐ நோ ஹவு திஸ் ஷோ ஒர்க்ஸ் பிகாஸ் அட்லீஸ்ட் 1% சுரேஷ் தாத்தா இருந்தாரா, போயிட்டாரா, இருக்காருன்னா ஓகே, நீங்க பார்க்கறதெல்லாம் அதை வச்சுதான் உங்களால பேச முடியும். நான் பார்க்கறதும் அவங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றதையும் பார்த்துட்டதுனால என்னால இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியாவே பேச முடியும். நீங்க பார்க்குற அளவுக்கு கமருதீன் கெட்டவன்லாம் கிடையாது. அங்க ப்ரொஜெக்ட் பண்ற அளவுக்கு கமருதீன் கெட்டவன் தான். அங்க நீங்க பார்க்குற அளவுக்கு நல்லவங்க எல்லாம் நல்லவங்களும் கிடையாது. அங்க பார்க்குற ஏங்க, உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ படியே ஒருத்தனை சொல்றேன், திவாகரை எழுப்பி 5 நிமிஷம் இதே மாதிரி பேசி பாருங்க, இதே டோன்ல பேசி பாருங்க, திவாகருடைய கேமை இதே மோட்ல நீங்க அப்ரோச் பண்ணி பாருங்க. திவாகருடைய கேம்ல உங்களுக்கான அந்த இந்த இந்த சோ கால்டு பாயிண்ட், நீங்க இவ்வளவு கமருதனை நான் ஃபர்ஸ்ட் வீக்ல பார்த்தேன், செகண்ட் வீக்ல பார்த்தேன், தேர்ட் வீக்ல பார்த்தேன்னு நீங்க திவாகரை மட்டுமே எடுத்து பாருங்க. அவரு தனக்கு மேல போட்டுக்கிட்ட இமேஜ் இம்பாக்ட் வந்து ஃபன் எலமெண்ட். நான் மறுபடியும் சொல்றேன், கமருதனுடைய ஒரே ஒரு தவறான தாட் ப்ராசஸ் என்னன்னு நான் சொல்றேன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் கமருதனுடைய ஒரே தவறு அந்த ஒரு தவறு தான். அந்த தவறை மட்டும் அவர் மைண்ட்ல இருந்து எடுத்தாதான் இந்த கேம்ல ஆட முடியும். எல்லாரும் சமம். அது அவர் ஏன் அவரால் பார்க்க முடியலன்னா, இந்த இடத்த, இந்த ஷோவை இது வரைக்கும் 8 சீசனா அடையறதுக்கு ஒவ்வொருத்தரும் இன் டர்ம்ஸ் ஆஃப் மீடியாக்குள்ள ஒரு பெரிய டிராவல் ஹண்ட் பண்ணி ரொம்ப 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 மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ரீச் பண்ணது அந்த மாதிரி தான். இந்த தடவை ஈஸியா பாப்புலாரிட்டி பேஸ்ல இருக்கிற பீப்புளோட சில பேர் இந்த இந்த பொசிஷன் அடையறதுக்காக இருந்த ரீச் லெவலையும் இதையும் அவரால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல. அவர் வந்து ஒரு 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 அரோரா வந்த மெத்தடாலஜியும் திவாகர் வர்றதும் கலை வர்றதும் இதே கேம் ஷோக்குள்ள நாம உள்ளுக்குள்ள போய் இவனுக்கு கம்ப்ளீட்டா ஆடினா இதுல என்ன ஸ்கில்ல காட்ட முடியும்னு அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ஒன்று பண்றாரு. அது திவாகர் எவ்வளவு பெரிய ஆளுன்றதோ, கலை எவ்வளவு பெரிய ஆளுன்றதோ, அரோரா, அதெல்லாம் ரெண்டாவது. ஆனா ஆஸ் எ ஹியூமனா இந்த ஷோல யாரும் பெருசும் இல்லை, சின்னதும் கிடையாது. இதை வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டு கேம் விளையாண்டாருன்னா இட் இஸ் எனஃப். நீங்க சொல்ற மாதிரி கமருதீன் இந்த தேசத்துக்கான துரோகியும் கிடையாது. கமருதனை விட அங்க உள்ள எவ்வளவு நல்லவங்க, கமருதீன் கேட்டவன் உள்ளுக்குள்ள ரொம்ப நிறைய நல்லவங்களும் கிடையாது. இந்த ஷோவை ஒரு ஆங்கிள் நீங்க பாக்குறது, உங்களுக்கு காமிக்கப்படுறதுல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட், எங்களால என்ன பண்ண முடியும், காட்டுறது தானே சொல்ல முடியும்ன்ற அந்த ஒரு ஆங்கிள் தான் உங்களால பதில் சொல்ல முடியும் இதுக்கு. ஆனா அதே ஒரு வியூ பாயிண்ட்ல தான் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் நிதானமா, ரொம்ப நல்லவங்களா, இவ்வளவு அக்ரெசிவ் இல்லாம ரொம்ப நல்லதை மட்டுமே அங்க செய்யறவங்கள கொஞ்சம் நிதானமா பாருங்க. இந்த ஷோக்குள்ள அந்த பக்குவமும் நமக்கு தேவை. ஒருத்தன் அக்ரெசிவா இருக்கிறது தான் இங்க மார்க்கெட் ஆகும், ரொம்ப ஃபெரோஷியஸா இருக்கிறது தான் இங்க மார்க்கெட் ஆகும், வேற எதுவும் மார்க்கெட் ஆகாது. ஆனா அட் த சேம் டைம் அதே கமருதனுடைய கேம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிற அப்பியரன்ஸ் ஆகி அவரோட சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் மாறுச்சுன்னா then let us see what best could be done. சார் இப்போ கமருதீனுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு வைல்ட் கார்டு உள்ள இருக்க போறன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அது நானும் கேள்விப்பட்டேன். அதாவது எப்படின்னா, ஓகே. இந்த கேமை வந்து கமருதனை இருக்க வச்சா கமருதனுக்கு எப்படி டிப் கொடுக்கணும்னு, பட் அதுவும் அவர் இந்த வாரத்துல எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு பொறுத்து தான். என்னைய பொறுத்த ஓகே. வரைக்கும் he is of actually right now sailing on the blade. அது ஐலி sail இப்போ bladeல அந்த 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 மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் கொண்டு வராங்க அப்படின்னா ஐலி பாசிபிள் இப்போ அது சொல்ல கேட்க மாட்டாருன்ற மாதிரி எவிக் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குல்ல. இருக்கு. அதான் சொல்றேன், இதை தக்க வச்சுக்கிறதும் காப்பாத்திக்கிறதும் இந்த வாரத்துல கமருதன் வந்து முதல்ல தனக்கு எல்லாரையும் அப்ரோச்சபிள் ஃபார்மேட்டா மாத்தணும். தான் கிட்ட எல்லாரையும் பேச வர வைக்கணும். தான் எல்லார்கிட்டையும் போய்
மன்னிப்பு கூட கேட்க வேணாம். அந்த பிரசன்டபிள் ஃபார்மேட்டுக்கு போகணும். இதெல்லாம் நடந்தாதான் முதல்ல பார்வதி ஒருத்தர் மட்டுமே இந்த இந்த ஷோக்கான தன்னுடைய போதி தர்மர் இல்லை அப்படின்றது அவர் முதல்ல அதை ரியலைஸ் பண்ணோம். இப்போதைக்கு பார்வதி தான் கமருதனோட கேமை காலி பண்ணிட்டு இருக்கிறது. ஆக்சுவலா அது அந்த பார்வதி கொஞ்சம் ஒதுங்கினாங்கன்னா கமருதீன் கொஞ்சம் ரொம்ப அவ்வளவு பாண்டிங் இல்லைன்னா கமருதீன் ஒரு மாதிரி மற்ற இடத்துக்கு போக ஆரம்பிப்பார். ஓகே. இன்னைக்கு இந்த கனி வந்து பார்வதியை வந்து டார்கெட் பண்ணது வந்து எப்படி பாக்குறீங்க சார்? அது நான் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா அந்த ப்ரோமோல இருக்கிறது தானே, அவங்க ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க 2 பேரும். இவங்களுக்கு அவங்கள பிடிக்கல, அவங்களுக்கு இவங்கள பிடிக்கல, இவங்க சாப்பாட்டுல கை வைக்கிறது, இவங்க இது நமக்கு எந்த ஒரு இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிறது கோல்டு வாரு, அதுக்கப்புறம் நிஜம் வாருன்றது எல்லாருக்குமே டிக்ளேர் ஆயிடுச்சு. இவங்களே பேட்டர்ன் மாத்தி ஏதாவது புதுசா சண்டை போட்டாதான் நல்லா இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்றது தெரியுற ஒரு கேம்ல நீங்க திருப்பி இவங்க 2 பேர்ல கண்டென்ட்டா காமிச்சீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பார்க்க நல்லா இருக்காது. அதுதான் பாதி பேர் பார்வதியை வெறுக்கிறதுக்கான காரணமும். ஒரே பேட்டர்ன்ல ஒரே சண்டை, அதுவும் இல்லாம ஒரே மாதிரியான இவங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னு தெரிஞ்சதுனால ஒரே மாதிரியே போகும். இவங்க எல்லாம் வந்து பார்வதியை வச்சு நம்ம கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி இவங்க வந்து ஒரு முடிவு பண்ணிருக்காங்களா? ஏன்னா அது ஆக்சுவலா முதல்ல பண்ணாங்க. இப்போ வந்து அத கொஞ்சமா மாத்த ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது பார்வதிக்கு அந்த ஸ்பேஸை எப்படி எடுக்கிறாங்க பிடிக்கிறாங்கன்றது பொறுத்து தான். சாம், நான் ஷோ கிளம்புறேன். ஒரே நிமிஷம் சார். லக்ஷ்மி அவங்க ஓகே சார். டைம் ஆயிடுச்சு. லக்ஷ்மி கோ ஹெட். நான் இந்த ரெக்கார்டிங் கேட்டுக்கிறேன். பட் தேங்க்ஸ் அபி, தேங்க்யூ ரசிகன். பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ அபி. ஷோ டைம். நம்ம ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்கோம் மட்டும் பேசிட்டோம். அதுக்கப்புறம் டாஸ்க் ஏதோ இம்பார்ட்டன்ட்டா போகுது போல. சரி பாருங்க. இல்ல அந்த ஒரே ஒரு 1 மினிட்ல பேசிட்டோம். நம்ம அதுக்கப்புறம் எண்ட் பண்ணிடலாம். இங்க வந்து கம்ருதீனுக்கு பயங்கர அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா கம்ருதீனை விட ரொம்ப மோசமான பிளேயர்ஸ் எல்லாம் யாரும் நாமினேஷன்ல வரல. திவாகர்லாம் அவ்வளோ வஸ்ட் பிளேயர், கனிலாம் அவ்வளோ வஸ்ட் பிளேயர், எஃப்கே வஸ்ட் பிளேயர், பார்வதி பிளேயர், மத்தவங்க யாரும் பிளேயரே இல்ல, எல்லாம் மிக்சர்ஸா இருக்காங்க. அப்புறம் அந்த கலையெல்லாம் வந்து அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசியிருக்கான். அது வரோர பக்காவா சொல்லிடுச்சு. ஸோ ஹாப்பி. கலை ஒரு பெரிய பிளான் போட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கலான்னு பார்த்தா அது பிக் பாஸ்க்கே பிடிக்காம இது இவ்வளவு சிம்பிளா எடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அது நாங்க இன்னைக்கு லட்சுமி நீங்க லேட்டா வந்தீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பேஸ் ஸ்டார்டிங்லயே நம்ம வந்து மத்த எல்லாரையும் பேசிட்டு தான் கடைசியில தான் கமருதீனுக்கு வந்தோம். அதனால எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியல. நீங்க ரெக்கார்டிங்ல இருக்கோம், நீங்க கேட்டுக்கோங்க. அடுத்து பிக் பாஸ் அன்ஃபில்டர் நீங்க பேசிட்டீங்கன்னா என் பண்ணிடலாம். ஷோ பார்த்துட்டு அப்புறம் போட தான்